ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஸ்குட் ப்ரான் மசாலா ஃப்ரை தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறேன், அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும். வீடியோ கடைசியில் உங்கள்கிட்ட நான் ஒரு விடுகதையும் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கணவாயையும் இறாலையும் நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இந்த கணவாய்க்குள்ளே வைக்கிறதுக்குள்ள மசாலா என்னென்னு பார்ப்போம். இது உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறமா இது மல்லி இலை, இதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இது கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பச்சை மிளகு ஒரு 5 நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இறால், இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் நம்ம அந்த கணவாய்க்குள்ள வைக்கக்கூடிய மசாலா பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இறாலை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த இறாலை நம்ம அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். எதுக்குன்னா, இந்த இறாலை நம்ம எதுக்கு வேக வைக்கிறோன்னா, அதை கணவாய்க்குள்ளே நம்ம மசாலா கூட வைக்கும்போது வேகவும் செய்யாது, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும். அதனால தான் இது மாதிரி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல் வராது. இப்போ நம்ம ஒவ்வொன்றையாக நம்ம இது கூடயே சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சமாக உப்பு நம்ம போட்டுருவோம். இந்த பிரானிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பை போட்டுக்கலாம். இப்போ இறாலில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இறாலையும் உருளைக்கிழங்கையும் நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா பொருளையும் நம்ம சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். அதனால கொஞ்சமாக அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருளையாக சேர்க்கலாம். இந்த ரெசிபி நான் முதலாக வீட்டில் செய்து பார்த்தேன். நானே யோசித்து தான் பண்ணினேன். நீங்கள் இதே மாதிரி யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா அல்லது உங்கள் வீட்டில் செய்திருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலாவை சேர்த்துருவோம். கரம் மசாலாவையும் சேர்த்து அப்படி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த க்ரீன் சில்லி இருக்குல்ல, பச்சை மிளகாய், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அது கூட மல்லி இலையே நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம குக் பண்ணுறதுக்கு கலந்து விட்டுறலாம். ரொம்ப குக் பண்ண வேண்டாம், லைட்டாக குக் பண்ணாலே போதும். இது ஜஸ்ட் மசாலா எல்லாம் மேட்ச் ஆகணும், அவ்வளோதான். இதுதான் நம்ம கணவாய்க்குள்ளால் வைக்கக்கூடிய அந்த மசாலா செய்முறை. இதுதான். இதை நீங்கள் பண்ணினாலே அந்த கணவாய்க்குள்ளே வைக்க மசாலா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா கணவாயை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு முட்டையை நல்லா அடித்து கலக்கணும். ஸ்பூன் வச்சும் கலக்கலாம், இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா இதை வச்சும் நீங்கள் கலக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக சோள மாவு, இது கொஞ்சம் எடுங்க, நிறைய எடுக்காதீங்க. கொஞ்சமாக சோள மாவு எடுத்து அந்த முட்டையை கூட நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலா தான். இப்போ இந்த கணவாயை எடுத்து அதுக்குள்ளால எல்லா மசாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளாலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கடைசியாக ஒரு ஏதாவது ஒரு ஈக்கிலோ அல்லது ஏதாவது ஒரு குச்சி இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி விட்டா போதும். பின் பண்ணி வச்சிங்கன்னா அந்த உள்ளே வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலா அது ஃப்ரை பண்ணும்போது வெளியிலே போகாது, அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் பட்ரு போட்டிருக்கிறேன். ஆயில் உடல்ல பட்ரு தான் போட்டிருக்கேன். இதில் பட்ரு போட்டு எல்லா கணவாயும் அந்த மசாலா மாவு இருந்துச்சு இல்லையா, எக்கும் மாவுமாக கலந்து வச்சுருந்தோம்ல, அதில் டிப் பண்ணி இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான்.
இது போல் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு போடலாம். உப்பு எதுக்கு போடுறேன்னா கணவாயில் நம்ம உப்பு போடல பார்த்தீங்களா, அதனால தான் உப்பு போடுறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு போடுறேன், அந்த ஃப்ளேவருக்காகவும் காரத்துக்காகவும். இது மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதையும் கேட்குறேன். மலையில் பூக்கும் பூ அது என்ன? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.